वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய இந்து தர்மத்தில் பலவிதமான செயல்கள் செய்யும் முன்பு அதை குறித்து ஒரு மனோநிலை வைத்து கொண்டு அதை செய்கிறோம். அதனாலேயே ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுது தியான ஸ்லோகம் என்று ஒன்று சொல்கிறோம். இந்த பகவத்கீதையினுடைய தியான ஸ்லோகத்தில் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீம் என்று ஆரம்பிக்கிறோம். அம்பத்வாம், ஹே அம்பா தாயே அப்படின்னு கூப்பிடுறோம். பகவத்கீதையான தாயை துவாம் அனுசந்ததாமி, உன்னை அனுசந்தானம் செய்கிறேன். அகம் அனுசந்ததாமி, உத்தம புருஷத்தில் இருக்கு, நான் செய்கிறேன், அனுசந்தானம் செய்கிறேன். எப்படிப்பட்ட பகவத்கீதை? பவத்வேஷினி, இந்த சம்சாரங்கிறத அறுக்கக்கூடியதான, பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடியதான இந்த சம்சாரத்தை துவேஷிக்கக்கூடியதான உள்ள இந்த பகவத்கீதையான தாயே உன்னை அனுசந்தானம் செய்கிறேன் என்று ஆரம்பிக்கிறோம். அது ஒன்று இல்லாமல் பார்த்தாய பிரதிபோதிதாம், பார்த்தனின் பொருட்டு. பார்சன் என்றால் பிருச்சுவின் மகன், பிருச்சு என்றால் குந்திக்கு பிருச்சு என்ற பேர், அவருடைய மகனுக்கு பார்த்தன் என்ற பேர். பார்த்தாய, பார்த்தாய நாலாவது வேற்றுமை. பார்த்தனின் பொருட்டு பிரதிபோதிதாம், உபதேசிக்கப்பட்டது. யாரால் என்றால் பகவதா நாராயணேன ஸ்வயம், மூன்றாவது வேற்றுமை. பகவானாகிய ஸ்வயமான பகவானாகிய நாராயணனால் ஸ்வயமே உபதேசிக்க பண்ணப்பட்டது. அது ஒன்று இல்லாமல் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா, புராணமுனினா மனநசீலா முனிஹி அப்படின்னு அர்த்தம் பண்ணுறது சாஸ்திரத்தில். மனனம் பண்ணிகிட்டே இருக்கா, அவள் தான் முனி. புராணமுனினா, ரொம்ப பழமையான முனியானா. அப்பேற்பட்ட வியாசேனா, வியாச மகர்ஷியினால் கிரதிதாம், நன்றாக கட்டப்பட்டுள்ளது. எங்கேன்னா மத்தியே மகாபாரதம், மகாபாரதத்துக்கு நடுவில் நன்றாக கட்டப்பட்டுள்ளதான அம்ப துவாம் அனுசந்ததாமி என்று அங்கே அன்வயம் பண்ணணும். அது ஒன்று இல்லாமல் அத்வைதாமிருத வருஷினி, அத்வைதம் என்ற அமிர்தத்தை எப்பொழுதும் வருஷிச்சுட்டே இருக்கக்கூடிய பகவதீம், இதுவும் பகவதி தான். பகவதீம், பாக்யம் என்ற சொல்லை உடையதான பகவதீம் அஷ்டாதசாத்தியாயினீம், 18 அத்தியாயங்களை உடையதான ஹே அம்பா துவாம் அனுசந்ததாமி, உன்னை நான் அனுசந்தானம் செய்கிறேன். பகவத்கீதே துவாம் அனுசந்ததாமி அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் இந்த ஸ்லோகத்தை. அதற்கு முன்னாடி நம்ம குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம்.
श्रीगुरुप्रार्थना। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीनिवास प्रार्थना। नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यमनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटिब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वरस्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसंवत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम। महर्षयः सप्त पूर्वे चत्वारो मनवस्तथा मद्भावा मानसा जाता येषां लोकयिमाः प्रजाः। அடுத்ததாக திரு உவே அனந்தபத்மநாபாச்சாரியார் நாம் சொன்ன ஸ்லோகங்களுக்கு வியாக்கியானம் செய்வார். அதை கேட்டு மகிழ்வோம். महर्षयः सप्तपूर्वे चत्वारः मनवस्तथा मद्भावा मानसा जाताः
ஏஷாம் லோக இமாஃப் பிரஜாஹ. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. எல்லா ஜந்துக்களையும் படைப்பதற்கு காரணபூதமானவர்கள் சப்த ரிஷிகள். இந்த சப்த ரிஷிகளை நாம் சரியாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு கல்பம் ஒவ்வொரு மன்வந்தரத்தில் சில வித்தியாசங்கள்லாம் உண்டு. அதே மாதிரி வாழ்வுக்கு காரணமான 4 மனுக்கள். மனுனா நீங்கள் உடனே பெட்டிஷன் நினச்சிக்காதீங்க, அந்த மனு இல்லை. பல அர்த்தங்கள் உண்டு. மனுனா பெட்டிஷன் அர்த்தம் உண்டு. மனு அப்படின்னா மந்திரத்துக்கு பேர். இங்கே பாருங்க, சுவாமி தேசிகன் சாதிப்பார், மனுமுறையில் வருவதோர் விமானத்துறைந்தன உருசகடமுடைய ஒரு காலத்துணர்ந்தன என்பதான ஒரு பாசுரம். அந்த பாசுரத்தில் சொல்லும் பொழுது மனுமுறையில் வருவது ஓர் விமானத்துறைந்தன. மனுமுறையில் வருவது அப்படின்னு கேட்டால், மனுனா மந்திரம் இல்லையா, மந்திர ரூபத்தில் இருக்கக்கூடிய விமானம்னு அர்த்தம். திருவரங்கத்தில் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளுடைய அந்த சாங்டோரம் இருக்கு இல்லையா, அந்த விமானத்துக்கு என்ன பேர்? பிரணவாகார விமானம்னு பேர். பிரணவம்ன்றது மந்திரம் இல்லையா, மந்திர ரத்னம் இல்லையா, அந்த பிரணவாகார விமானத்துக்குள்ள பகவான் இருக்கான்னு வர்ணிக்கிறார். அதனால் மனுன்னு அர்த்தம், மந்திரம்னு அர்த்தம். நமக்கு தெரிஞ்ச மனு, அமைச்சரை பார்த்து மனுக்களை அளித்தார்கள் மக்கள் அப்படின்னு, மனு மீது விசாரணை வருகிறது அப்படின்னு பெட்டிஷன் அர்த்தம் உண்டு மனு. ஆனால் மனுக்கள் சுவயம்புவ மனு, சுவாரோஷிஷ மனு என்று ஒவ்வொரு மனு மன்வந்தரங்கள். இப்போ நாம் வைவஸ்வத மன்வந்தரம்னு சொல்கிறோம். இந்த மனு, அந்த மனு வைவஸ்வத மனு என்பதாக பெயர். விவஸ்வான் என்னும் சூரியனுடைய குமாரனாக பிறந்த மனு. இந்த மாதிரி 4 மனுக்கள் பிரதானமாக இருக்கா. 7 மகரிஷிகள், 4 மனுக்கள். இவர்கள் எல்லோரும் என்னுடைய சங்கல்பத்தை அனுசரித்துத்தான் செயல்படுகிறார்கள் என்று இந்த 6வது ஸ்லோகத்தினாலே நிரூபணம் செய்கிறான் வாசுதேவன். மகரிஷய சப்தபூர்வே சத்வாரோ மனவஸ்ததா மத்பாவாக மானசா ஜாதாக ஏஷாம் லோக இமாஃப் பிரஜாக. முதல்ல நேற்றைய உபன்யாசத்தை கொஞ்சம் தொடருவோம். என்ன விஷயம் சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டால், அதில் புத்தி, ஞானம், மோகமின்மை, பொறுமை, உண்மை, கண், காது முதலானவற்றை அடக்கி வைத்து கொண்டிருத்தல், மனசை அடக்குவது, சுகம், துக்கம், அனுகூல அனுபவத்தால் சம்பவிக்கக்கூடிய அதிகமான சந்தோஷம், பிரதிகூல அனுபவத்தால் ஏற்படும் அதிகமான ஆயாசம், பயம், பயமில்லாமல் இருப்பது, அஹிம்சை, யாவற்றையும் சமமாக பார்த்தல் சமதா என்பதாக, சந்தோஷம், தபஸு, தானம், கீர்த்தி, அபகீர்த்தி, இப்படி எல்லாம் பகவத் சங்கல்பத்தினால் தான் உண்டாகிறது. உடனே ஒருத்தர் கேட்டார், இதான விஷயம், எனக்கு பகவத்கீதை புரிஞ்சு போச்சு, பகவானுடைய திருவுள்ளவும் புரிஞ்சு போச்சு, அப்போ நான் எதை பண்ணாலும் எனக்கு என்னப்பா எல்லாம் பெருமாள் சங்கல்பம், என்ன பண்ணலாம்? எங்கன்னா ஒரு கல்லுக்கடையில் போய் குடிச்சுட்டு நானாக குடித்தேன், பகவத் சங்கல்பத்தினால குடித்தேன். யாரோ பொன் பசங்க பின்னாடி போயிட்டு நானாக போனேன், பகவத் சங்கல்பத்தினால போனேன். அது மாதிரி ஏதோ தப்பெல்லாம் பண்ணிவிட்டு நானாக பண்ணேன், பகவத் சங்கல்பத்தை பண்ணேன். இதை சொன்னால் என்ன ஆகும்? அந்த சுவாமி யார் அப்படி கேட்டார். அவர் துரியோதனுக்கு தம்பியாகவோ இல்லை அண்ணாவோ இருக்கக்கூடியவர். ஏன் சுவாமி இப்படி சொல்கிறீர்? பின்ன துரியோதனன் சொன்னான், ஜானாமி தர்மம் நச்சமே பிரவருத்திகி, ஜானாமி அதர்மம் நச்சமே நிவர்த்திகி. உனக்கு ஒன்று தெரியுமா? எனக்கு தர்மம் எதுவும் தெரியும், அதாவது நல்ல காரியம் எதுவும் தெரியும், எந்த காரியத்தை பண்ணணும்னு தெரியும், ஆனால் நான் பண்ண மாட்டேன். ஜானாமி அதர்மம் நச்சமே நிவர்த்திகி, எது அதர்மம் தெரியும், எது தப்பான காரியம் தெரியும், ஆனால் நான் அதை நிறுத்த மாட்டேன். ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு, கேனாபி தேவேன ஹிருதிஸ்திதேன யதா நியுக்தோஸ்மி ததா கரோமி. உள்ளுக்குள்ளே பரமாத்மா ஒருத்தன் உட்காந்துருக்கானோ இல்லையோ, அவன் என்ன இப்படி பண்ணு, அதை பண்ணு, அப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு சொல்கிறான். அவனுடைய நியமன பிரகாரம் நான் பண்ணுறேன்னா, இது ஏமாத்தல். பகவான் நியமிக்கிறான், அவரவர்கள் கர்மானுகுணமாக நியமிக்கிறான். ஆனால் நாம் செய்யக்கூடியதான கர்மாக்களினாலே நமக்கு மேல் மேலே பாபங்கள் உண்டாகும் என்பது தெரிஞ்சதுன்னா உடனே நாம் என்ன பண்ணணும்? பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கணும். அப்பா, நான் இந்த மாதிரி கூட பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியறது, நிறுத்தவும் முடியல, கஷ்டப்பட்டுருக்கேன், உன்னுடையதான் அனுகிரகம் தான் இருக்கணும். என் எத்தனத்தினால, என்னுடைய எஃபர்ட்ஸ்னால நான் ஒன்றும் பண்ண முடியாது. உன்னுடைய அனுகிரகம் இருந்தால் தான் இதிலேருந்து நான் வெளில வர முடியும், மீண்டு வர முடியும்னு மனமுருகி பரமாத்மாவிடத்தில் பிரார்த்தித்து அதிலிருந்து வெளியில் வரணுமே தவிர்த்து பண்ணுற தப்புக்கெல்லாம் பெருமாளை சாட்சியாக வச்சுக்கக்கூடாது. ஆகையால் இப்படி நம்முடையதான எந்த விதமான ஒரு பிரவೃತ್ತಿகளாக இருந்தாலும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது பகவத் சங்கல்பத்தினால தான் உண்டாகிறது என்பதை நாம் தெரிந்து அதில் ஒரு தீர்மானம் இருக்கணும் நமக்கு.
ஆனால் எல்லாமே பகவத் சங்கல்பம் தானே, நான் என்ன பண்ண முடியும், அது இஷ்டத்துக்கு நடக்கட்டுமே, எனக்கு என்ன சம்பந்தம் என்பதான ஒரு நிலை, ஒரு ஒரு மனோநிலை நமக்கு வரக்கூடாது. நேற்று வரிசையாக நாம் பார்த்துட்டே வந்தோம். சில விஷயங்கள், சில குணங்கள் நாம் பார்த்துட்டே வந்தோம். அதில் குறிப்பாக சத்தியம் என்பதை குறித்ததான ஒரு எக்ஸ்பிளனேஷன் நாம் பார்த்தோம். பூதஹிதம் வாக்கியம் சத்தியம் என்பதைத்தான் நம்முடைய பெரியோர்கள் வலியுறுத்துகிறார்கள். பார்த்ததை பார்த்தபடி பேச வேண்டியது தான், ஆனால் எல்லா இடத்துலையும் அப்படி பேசிவிடக்கூடாது என்பது சத்தியம் காண்பித்தது. அடுத்தது சுகம் துக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பவஹா அபவஹா என்பதாக ஒன்று சொன்னான். பவஹா அல்லது அபாவஹா அடுத்தது, அதனுடைய ஆப்போசிட் என்னன்னா, அனுகூலமான வஸ்துக்களை நாம் அனுபவிப்பதினால் நமக்கு வரக்கூடிய அத்யுத்கிருஷ்டமானதொரு சந்தோஷம். என்ன மனசில் வச்சுக்கோங்க, அனுகூலமான வஸ்துக்களை நாம் அனுபவிப்பதினாலே நமக்கு உண்டாகக்கூடிய பெரிய சந்தோஷம். சில பேருக்கு அது ஒரு பெரிய ஹாப்பி. அந்த ஹாப்பியை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னா, ஆயினுவா ஊனுவா ஹவுனுவா கத்துவா ஜாலினுவா ப்ளஷர்னுவா ப்ரெஷர்னுவா எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். ஒருவேளை பிரதிகூலம் வந்துடுத்துனா, யாருக்கும் அப்படி வர வேண்டாம், அந்த மாதிரி ஒன்று வந்துடுத்துன்னு சொன்னால் அதில் ரொம்ப அதிகமான ஒரு வருத்தம் ஏற்படுறது, அதீதமானது ஒரு மன அழுத்தத்திற்கு ஆட்படுவார்கள். இதெல்லாம் தப்புன்றத சொல்ல போகிறேன். வரிசையாகவே இந்த குணங்களை பற்றி சொல்லும்பொழுது அமானித்துவம், அதம்பித்துவம், அஹிம்சா, சாந்தி, ஆர்ஜவம், ஆச்சாரிய உபாசனம், பியூட்டிஃபுல்லான கேரக்டர்ஸ். இதெல்லாம் பகவத்கீதையில் இந்த மாதிரி சில பண்புகளை தனித்தனியாக பரமாத்மா எடுத்து காண்பிச்சு அதற்கு சுவாமி தேசிகன் ஸ்ரீபாஷ்யக்காரர் வழியில் தாத்பரிய சந்திரிகையில் வியாக்கியானம் பண்ணுறது எடுத்துனோன்னா ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்டை டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம அஹிம்சானா வாட் இஸ் அஹிம்சான்றது ஒரு சப்ஜெக்ட், ஒரு 1 hour சப்ஜெக்ட் அது மினிமம். பயம்னா என்ன, அபயம்னா என்ன, இதே மாதிரி அபயம் சத்வ சம்சுத்திகி, ஞான யோக வியவஸ்திகி எல்லாம் வரப்போகிறது. அஹிம்சை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிறருக்கு தீங்கு இழைக்காமல் இருப்பது தான் அஹிம்சை. அதையும் சரியாக தான் புரிஞ்சுக்கணும். ஒன்றுமே யார் மேலேயே கையை வைக்கக்கூடாதுன்னா அப்புறம் ரணச்சிகிச்சை எப்படி பண்ணுறது, ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறது? ஆப்ரேஷன் பண்ணால் தான் நோயாளிகள் உழைப்பானா, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணானா மகா கராதகன் இந்த டாக்டர் கொடூரன், இப்படிலாம் ஒரு காரியம் பண்ணுவாளா டாக்டர் எல்லாம் நம்பிவாளா? அடுத்தது சமதான்றது ஒரு பெரிய விஷயம். சத்ரு மித்ரன் 2 பேரையும் ஒரே மாதிரி பார்க்க முடியும். நமக்கு ஒருத்தன் சத்ருவாக இருக்கான், நமக்கு ஒரு மித்ரனாக இருக்கான். மித்ரன் இடத்துல நாம் எப்படி அனுகூல புத்தியோடு இருப்போமோ, அந்த மித்ரனுக்கு நாம் நன்மையையே உத்தேசித்து நன்மையையே செய்வோமோ, அந்த மாதிரி சத்ருவுக்கு பண்ணணும். பகைவனுக்கு இறங்கும் பண்பாளன். சமமதிஹி ஆத்ம சுஹ்ருத் விபக்ஷ பக்ஷே என்று விஷ்ணு புராணத்தில் சொல்கிறார். வைஷ்ணவனுடைய லட்சணத்தை சொல்லும் பொழுது விஷ்ணு புராணத்தில் சமமதிராத்ம சுஹ்ருத் விபக்ஷ பக்ஷே, தன்னை சேர்ந்தவன் தனக்கு விரோதம் பண்ணக்கூடியவன் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்கணுமா? ஸ்ரீமத் அகோபில படத்தில் 34வது பட்டம் ஸ்ரீமத் அழகேசங்கர் எழுந்தருளி இருந்தார். அத்திப்பட்டு ஸ்ரீமத் அழகேசங்கர் என்று அவருக்கு திருநாமம். ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் ஒரு நாள் திருவள்ளூர், அந்த திருவள்ளூருக்கு வயல் வழியாக போயிட்டு இருக்கார் அந்த சுவாமி. அங்கே வயலில் மாடு மேய்க்கக்கூடிய ஒரு பையன், நான் சொல்கிற கதை 200-250 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. அப்பயே இந்த மாதிரிலாம் இருந்திருக்கா பாருங்க. ஒரு மாடு மேய்க்கிற ஒரு பையன், என்னையா இந்த ஐயரு பட்டையாக நாமம் போட்டுண்டு, அவர் கழுத்தில் துளசி மாலையெல்லாம் மாட்டிண்டு, கையில் ஒரு பூக்குடலை, சுவாமிக்காக புஷ்பங்கள் துளசி பறித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு குடலை, குடலைனா கூடைன்னு பேர், புஷ்பக்கூடை, அதை மாட்டினா அவர் ஏதோ ராமகிருஷ்ணா கோவிந்தான்னு பகவன் நாமாக்களை சொல்லி ஸ்தோத்திர பாடங்களை சொல்லி கொண்டு அவர் வயல் காட்டு வழியாக போயிட்டு இருக்கார், வரப்பு வழியாக போயிட்டு இருக்கார். திருவள்ளூர் வைத்திய வீரராக பெருமாளை சேவிப்பதற்காக போய் கொண்டிருக்கிறார். பூர்வாசிரமம் பேர், அவர் சந்நியாசம் பெறுவதற்கு முன்பாக நடந்த நிகழ்ச்சி இது. அந்த மாட்டுக்கார பையன் பார்த்தான். அவனுக்கு என்னமோ சம்பளவனுக்கு மீனை பார்த்தா ஏன் போறாம, வேடுவனுக்கு மானை பார்த்தா ஏன் போறாம, புலிக்கு ஆட்டை பார்த்தா ஏன் போறாம, அதே மாதிரி துஷ்டனுக்கு சாத்விகனை பார்த்தா போறாம.
இதுக்கெல்லாம் காரணம் தான் கண்டுபிடிக்க முடியாது. இதுவும் பகவத் சங்கல்பம்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்க வேண்டியதான். பார்த்தான் அவரை, இந்த பாரு இந்த பிராமணன் என்ன பண்ணுறான், இந்த பாப்பானை என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு கோவம் வந்தது. அந்த பையனுக்கு என்ன, அவர் அந்த பையன் நிற்கிறது கூட பார்க்கல, அவன் மாடு மேய்க்கிறது கூட பார்க்கல. என்னமோ இந்த சாத்வீகரை கண்ட மாத்திரத்தில் அவன் பொறாமை அதிகமாச்சு. மாட்டு வாழை நன்னா முறுக்கி அதுக்கு வெறி ஏற்றி வேண்டும்னே அவரை போய் இந்த மாடு முட்டி தள்ளணும்னு அப்படி பிடிச்சி முறுக்கி வெறியேற்றி விட்டான் அந்த மாட்டை. அது திமிரிண்டு வருது. நல்ல பெரிய காள மாடு, நல்ல திமிலோட 2 கூர்மையான கொம்போட திமிரிண்டு வருது. இவன் வேடிக்கை பார்க்குறான், சந்தோஷம் இவனுக்கு, ஆசை. அவரை முட்டி கீழே தள்ளி அவர் கீழே விழுந்து அடிப்பட்டு ரத்தத்தோடு இருந்தார்னா அது இவனுக்கு கைகொட்டி சிரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கான் அந்த பையன். ஓடி வந்தது அந்த மாடு, அது வரதும் தெரியாது. எல்லாரும் சுவாமி சுவாமின்னு கத்துறா. இவர் தன்னை மறந்து பகவத் தியானம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கார். இவர் வந்த மாடு இவரை 2 பிரதட்சணம் பண்ணிட்டு நேர போய் தன்னுடைய கூரிய கொம்பால அந்த பையனை ஒரு குத்தி தூக்கி அடிச்சுது. எல்லாம் நடந்த கதை. தூக்கி அடிச்சுது. அடிச்சு அந்த மாடு தன் கொம்பால் அவனை தூக்கி கட்டாசின வேகத்தில் எங்கே விழுந்தான் தெரியுமா? இந்த சுவாமி போயிட்டு இருக்காரு, போத்துல முன்னாடி வந்து விழுந்தான். எந்த ஒரு சுவாமி மாட்டால குத்தி கிழிக்கப்பட்டு இரத்த கலரையோட வந்து விழணும்னு இவன் ஆசைப்பட்டானோ அந்த சுவாமி எதிரே இவன் ரத்த கலரியா வந்து கீழே விழுந்து கிடக்கிறான். பதறி போயிட்டார் அவர். டக்குனு தொப்பரி எதிர வந்து விழுந்த உடனே என்ன பண்ணார் தெரியுமா? உடனே தன்னுடைய மேல் உத்திரியத்தை எடுத்து அவன் உடம்பை தொடச்சி அவனுக்கு கட்டு போட்டு, ஏன்பா பார்த்து வரக்கூடாதா, மாடு முட்டிடுத்தேப்பா, ஜாகிரதப்பா. இவருக்கு நடந்த விஷயம் எதுவுமே தெரியாது பாவம். அவன் சொன்னான், சாமி நான் உன்னை கொல்றதுக்கு தான் நான் மாடு அமிச்சேன், உன்னை முட்டுறதுக்கு தான் நான் மாடு அமிச்சேனர். அட போப்பா, அதை பற்றி ஒன்றும் விசாரம் இல்லைப்பா, நீ இப்போ கஷ்டப்படாது, நீ இப்போ வருத்தப்படாது. அதை அவர் பெரிய விஷயமாவே கன்சிடர் பண்ணல. என்னது, என்னை முட்டுறதுக்காக மாடு அமிச்சியா? வேணுண்டா அவனுக்கு, இது போராதுரா, இன்னும் 4 குத்து குத்தினா தான் அவனுக்கு சரியாக வரும். என்கிட்டயே அவன் வேலையை காமிக்கல, பத்தியா என்ன ஆச்சு அப்படின்னு 10 பஞ்சு டைலாக் பேசி ரவுண்ட் ட்ராலியில் அவனை சுற்றி வந்துருப்போம் நாமளான் தான். அந்த சுவாமி தன் உத்திரியத்தை எடுத்து அவனை தொடச்சி ரத்தத்தை தொடச்சி அவனுக்கு உடனே பக்கத்தில் இந்த பச்சிலைகளை பறித்து அந்த குத்துப்பட்ட இடத்துல அந்த பச்சிலைகளை வச்சு மூலிகை சிகிச்சை பண்ணி, ஜாகிரதாப்பா கண்ணா குழந்தை ஜாகிரதையாக போயிட்டு வா, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனுப்பினார். எப்படி இருக்கு பாருங்க, சமமதி சுஹ்ருத் விபக்ஷ பக்ஷி. அவ்வளோ பெரிய ஆபத்தை உண்டு பண்ணினவனை பார்த்து சிகிச்சை பண்ணினாரே மகான்கள். இது இல்லே சொல்ல முடியுமா? நம்ம இந்த ஆட்டிடியூட் பகவத்கீதையை விரும்ப படிச்சுட்டு வாட் ஏ பியூட்டிஃபுல் லெக்சர் கிவன் பை கிருஷ்ணா டு அர்ஜுனான்னு விரும்ப கால் மேலே காலை போட்டுட்டு ஷூ சாக்ஸை கூட கைட்டாமல் பகவத்கீதையை பற்றி நாம் சொல்லிட்டு போயிட்டா போருமா? ஆட்டிடியூட், அந்த பகவத்கீதையை ப்ராக்டிஸில் எவ்வளோ மகான்கள் எப்படி கொண்டு வந்திருக்கா பாரு. துஷ்டிஹி அப்படின்னா சந்தோஷம்னர், யாரை பார்த்தாலும் சந்தோஷப்படணும். வேண்டியவன் வேண்டாதவன், பிடிச்சா சில பேரை பார்த்து உடனே வழியறது, பிடிக்கலனா அவளை பார்த்து மூஞ்சி திருப்பின்னு போகிறது தப்பு இல்லையா? துஷ்டிஹி, நம்மை விட நம்முடைய சத்ரு, நம்மை வெறுக்கக்கூடிய ஒருவன், அவன் ஒரு உயர்ந்த நிலைமையில் இருந்தாலும் அதை பார்த்து சந்தோஷப்படலாம். தபஹா, அடுத்தது சாஸ்திரோக்தமான வகையில் தேகத்தை காயக்லேஷம் பண்ணணும். இஷ்டத்துக்கெல்லாம் நம்ம விரதங்கள் இருக்கக்கூடாது, இஷ்டத்துக்கு உபவாசங்கள் இருக்கக்கூடாது. சாஸ்திரோக்தமான வகையில் காயக்லேஷம் பண்ணணும், தபஸு. அப்புறம் தானம், தான் நியாயமான சம்பாதித்த பொருளை மற்றவர்களுக்கு கொடுக்கணும், தானம் கொடுக்கணும். தனக்கு பிடிக்காத பொருள், மற்றவாளுக்கு உபயோகம் இல்லாத பொருள், தனக்கு உபயோகம் இல்லாத பொருள், அதை கொடுத்தாரு தானம் ஆகாது. யசஸ்ஸு அயசஸ்ஸு, குணமுள்ளவன்றதான பிரசித்தி, குணம் இல்லாதவன்றதான பிரசித்தி, மனோவியாபாரங்கள், இப்படி எல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த கீழே 4-5 ஸ்லோகங்களினாலே காண்பிக்கப்பட்டது. கர்த்தாவான ஜீவாத்மாவுடைய பிரவೃತ್ತಿ, மற்ற இந்திரியங்களுடைய பிரவೃತ್ತಿ, பிரவೃತ್ತಿனா அர்த்தம் செயல்பாடுகள் என்று அர்த்தம், இவை அனைத்தும் பகவானுடைய சங்கல்பத்திற்கு அதீனமானவை, சங்கல்பாதீனம். ஆனால் இதில் மனப்பிரவೃತ್ತಿயை மட்டும் பகவத் சங்கல்பாதீனம்னு ஏன் சொன்னார் அப்படின்னு கேட்டால், அதுவும் அவனுடைய சங்கல்பாதீனம்ன்றதை புரிய வைப்பதற்காக. ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன்லாம் வேண்டாம், ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். மனசில் நாம் எந்த காரியத்தை மானசீகமாக பண்ணினாலும் அதுவும் அவனுடைய சங்கல்பாதீனம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி புரிந்து கொண்டோமையானால்
எல்லா ஜந்துக்களையும் படைப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய சப்த ரிஷிகள் 4 மனுக்கள், இவர்கள் கூட ஈஸ்வர சங்கல்பத்தை அனுசரித்துத்தான் செயல்படுகிறார்கள் என்பது புரியும். இதைத்தான் 6வது ஸ்லோகம் வலியுறுத்துகிறது, தெளிவுறுத்துகிறது. மானசா புரோக்தாகனு பிரம்மதேவனுடைய மனதிலிருந்து உற்பத்தியானவர்கள் சப்த மகர்ஷயா, 7 மகர்ஷிகள். இவ யாரென்றதை பார்ப்போம். அடுத்து அதுபோலவே ததா சத்வாரஹா மனவஹா, அதுபோலவே 4 மனுக்கள். மத்பாவாகன்னு அர்த்தம்னா என்னுடைய எண்ணத்தை அறிந்து நடப்பவர்கள். ஒரு தலைவன் ஒருத்தர் இருக்கான், அந்த தலைவன் தொண்டர்களுக்கு சில காரியங்களை சொல்கிறான். அது என்னன்னு கூட புரிஞ்சுக்காம இவாளா ஒன்று டிசைட் பண்ணிட்டு ஏதோ ஒன்று நினச்சிட்டு ஒரு காரியம் பண்ணினான்னு வச்சுக்கோங்க, அந்த தலைமை பண்புக்கும் அது பிரயோஜனம் இல்லை, தொண்டர்களுக்கும் அது பிரயோஜனம் இல்லை. பெருமாள் அவன் சங்கல்பிக்கிறான், சத்திய சங்கல்பனான சர்வேஸ்வரன் சங்கல்பிக்கிறான்னா, மனு முதலானவர்கள் பிரம்மாவுடைய மானசபுத்திரர்கள், சப்த ரிஷிகள் பிரம்மாவுடைய மானசபுத்திரர்கள், அவர்கள் இந்த பகவத் சங்கல்பத்திற்கு இணங்கித்தான் அவர்கள் நடக்கிறார்கள். இவர்கள் மூலமாகத்தான் பிரஜாபிவிருத்தி என்பது உண்டாகிறது. அதனால தான் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் இவர்களுடைய சம்பந்தம்ன்றது இருக்கு. இப்போ மனுவை ஒப்புக்கொள்பவர்கள் ஒப்புக்கொள்ளாதவர்கள் எல்லாருக்கும் அந்த சம்பந்தம் உண்டு. நீ எனக்கு அப்பனும் இல்லை, நான் உனக்கு பிள்ளையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாள் சில பேர். அந்த மாதிரி சொன்னாலும் அவர்களுக்கு அந்த சம்பந்தம் விட்டு போயிடுமா? நித்திய சிருஷ்டி என்பதாக சொல்லப்படக்கூடிய பிரகரணம் இது. இந்த கான்டெக்ஸ்ட் என்ன? நித்திய சிருஷ்டிக்கு பிரவர்த்தகர்கள் 7 ரிஷிகள், 4 மனுக்கள். சிருஷ்டி ஸ்திதி இவற்றிற்கு காரணபூதர்கள். இப்போ நான் தான் சுதந்திரன் இல்லையா? ஓ, என்னால் மட்டும்தான் அப்படி செயல்பட முடியாதா? கரெக்டு தான், நான் ஒரு சாதாரண ஹியூமன் தானே, சாதாரண மனுஷன் தானே. என்னமோ என்னால் சில காரியங்கள் பண்ணுறனே தவிர்த்து எல்லா காரியத்தையும் நான் பண்ண முடியல. அப்படியே நான் செய்யக்கூடிய காரியங்களாக இருந்தாலும் அதெல்லாம் எனக்கு சுவாதந்திரம் இல்லைன்னு புரிஞ்சுட்டேன். உனக்கு மட்டும் இல்லைப்பா கண்ணு, சப்த ரிஷிகளாக இருந்தாலும் சரி, 4 மனுக்களாக இருந்தாலும் சரி, உலகத்திற்கு பிரஜோத்பத்திக்கு காரணபூதர்களான அவர்களே ஆனாலும் என்னுடைய சங்கல்பத்தை சேர்ந்தவர்கள்தான். மகர்ஷயா 7 பேர் யாரு? பிருகு, மரீச்சி, புலஸ்தியர், புலஹர், கிரது, அத்ரி, வசிஷ்டர். சப்தரிஷி கணங்கள் அநேகம் உண்டு. இதெல்லாம் ஸ்ரீமத் பாகவதம், ஸ்ரீ விஷ்ணு புராணம் முதலான இதிகாச புராணங்களில் இது குறித்ததான நல்ல தகவல்கள், விஸ்தாரமான தகவல்கள் அமைந்திருக்கின்றன. நித்திய சிருஷ்டி என்னும் ஒரு காரியத்தை இங்கே விவரணம் செய்யும் காரணத்தினாலே நித்திய சிருஷ்டிக்கு பிரவர்த்தகர்களான சப்த ரிஷிகள் யாரு? பிருகு, மரீச்சி, புலஹர், புலஸ்தியர், புலஹர், கிரது, அத்ரி, வசிஷ்டர். இல்லை அத்ரி, பிருகு, குத்ச, வசிஷ்ட, கௌதம, காஷ்யப, அங்கீரச ரிஷியா, அப்படி ஒரு சப்தரிஷிகள் உண்டு. நிறைய சப்தரிஷிகள் இருக்கா. ஒவ்வொரு காலத்தில், ஒரு கல்பத்தில், ஒரு மன்வந்திரத்தில் நான் மாறிட்டு தான் இருப்பா. இது நித்திய சிருஷ்டிக்கு இவர்கள் பிரவர்த்தகர்கள். சத்வாரோ மனவகா, அதே மாதிரி 4 மனுக்கள். பிரம்மசாவர்ண மனு, ருத்ரசாவர்ண மனு, தர்மசாவர்ண மனு, தக்ஷசாவர்ண மனு என்பதாக 4 மனுக்கள். இவெல்லாம் யாரு? இவெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டா, தக்ஷ கன்னிகை, தக்ஷன். அந்த தக்ஷனுக்கு பல பெண்கள் உண்டு. தக்ஷ கன்னிகைகள் பலர் உண்டு. நமக்கெல்லாம் தெரிஞ்ச திருவிளையாடல் சினிமாவில் தாக்ஷாயணி, சக்தி இல்லையேல் சிவம் இல்லை, சிவம் இல்லையேல் சக்தி இல்லைன்னு ஒரு பிரசித்தமான டயலாக் எல்லாருக்கும் தெரியுமோ இல்லையோ? அந்த காலத்தில் மார்கழி மாதமோ ஆடி மாதமோ வந்தால் எல்லா அம்மன் கோவிலையும் பிள்ளையார் கோவிலையும் இந்த ரெக்கார்டு ஒலிக்கார ஊரே தெருவே இல்லைன்னு சொல்லலாம். அந்த இடத்துல தாக்ஷாயணின்னு கூப்பிடுறார் சிவன் தன்னுடைய மனைவியை. அப்போ தக்ஷ பிரஜாபதியினுடைய பெண் என்பதாக பொருள். எப்படி தசரதனுடைய பெண் தசரதனுடைய பிள்ளைக்கு தாசரதி என்று பெயரோ, ரகுவினுடைய வம்சத்தில் பிறந்தவனுக்கு ராகவன் என்று பெயரோ, பர்வதராஜனுடைய பெண்ணுக்கு பார்வதி என்பது பெயரோ, அதுபோல மிதிலா தேசத்தில் பிறந்தவளுக்கு மைதிலி என்று பெயரோ, மிதிலியின் அரசனுக்கு பெண், ஜனகருடைய பெண்ணுக்கு ஜானகி என்று பெயரோ, தக்ஷனுடைய பெண்ணுக்கு தாக்ஷாயணி என்று பெயர். நிறைய பேர் இருக்கா தாக்ஷாயணிகள், அதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள். அதனால தான் சுவாமி தேசிகன் சாதிப்பார்,
தக்ஷ பிரஜாபதியினுடைய ஒரு பெண்ணான தாக்ஷாயினியை கஷ்யப பிரஜாபதி கல்யாணம் பண்ணிட்டார். அந்த கஷ்யப பிரஜாபதியின் இடத்துல தாக்ஷாயினிக்கு பிறந்த பிள்ளைக்கு தான் யார் பேர்? வைனதேயன், கருடன் என்பதாக பெயர். புரியுதா? அதனால் தாக்ஷாயணி என்று தக்ஷனுடைய பெண்கள் பலர் உண்டு. அந்த பெண்களிடத்தில் பிரம்மா, ருத்ரன், தர்மன், தக்ஷன் இந்த நால்வராலும் கிரமமாக உண்டு பண்ணப்பட்டதான, அதாவது மானசபுத்திரர்கள் பேர் இருக்கு. ரிஷி மூலம் நதி மூலம்னு சொல்லுவா. நம்மை போன்ற கர்ப்பவாசம்ன்றது அவர்களுக்கு கிடையாது. ஒரு பெண்ணை வைத்துக்கொண்டு சிருஷ்டிக்க வேண்டும் என்பதற்காக தர்மன், தக்ஷன் என்ற நால்வராலும் கிரமமாக மனசினால் படைக்கப்பட்ட மானச நிர்மிதர்களான பிள்ளைகள் இவர்கள். இவர்கள் நித்தியஸ்திதிக்கு பிரவர்த்தகர்கள். பிரம்மசாவர்ண மனு, ருத்ரசாவர்ண மனு, தர்மசாவர்ண மனு, தக்ஷசாவர்ண மனு. சுவாமி தாக்ஷாயண இடத்துல தக்ஷசாவர்ண மனு எப்படி வந்ததுன்னு அழகாக இதிகாச புராணங்களை வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் சூக்ஷ்மமான அர்த்தங்கள். அடுத்தது மத்பாவாக. மத்பாவாகனா என்னுடைய அபிப்பிராயம் தான் இவர்களுடைய அபிப்பிராயம். என் அபிப்பிராயத்தை மீறி இவர்கள் நடக்க மாட்டார்கள். நான் என்ன சொல்கிறேனோ, நான் என்ன கட்டளையோ, என் கட்டளையே சாசனம்னா பெருமாள். நான் என்ன சொல்லுகிறேனோ அதை தான் செய்வார்கள். என் அபிப்பிராயத்தை அனுசரித்து தான் இவருடைய அபிப்பிராயம் இருக்கும். என் சங்கல்பத்தை அனுசரித்து இவர்கள் நடக்கிறார்கள். ஏஷாம் லோகே இமாஹா பிரஜாஹா. எல்லா பிரஜைகளும் இப்போ இன்னைக்கு உலோகத்தில் எல்லாம் பார்க்குறோம். இந்த கதையெல்லாம் ராமாயணத்தில் ஜட்டாயு அவருடைய தமையன் சம்பாதி அவர்களுடைய கதையில் பார்க்கும்பொழுது உலகத்தில் பறவை இனங்கள் எப்படி உண்டாயிற்று, ஊர்வன எப்படி உண்டாயிற்று, மனிதர்கள் எப்படி உண்டானார்கள், விலங்குகள் எப்படி உண்டானார்கள், எல்லாம் இந்த தக்ஷனுடைய வம்சத்தை சேர்ந்தவைகள் தான். கஷ்யப பிரஜாபதியினுடைய வம்சத்தை சேர்ந்தவைகள் தான். ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. சில பேருக்கு அவர்களுடையதான கோத்திரம் தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு அவர்களுடைய கோத்திரம் தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எல்லாருக்கும் கோத்திரம் உண்டு, சில பேருக்கு அந்த கோத்திரம் தெரியாது. அதனால் சில பேர் என்ன பண்ணுவான், விஷ்ணு கோத்திரம் அப்படின்வான். சில பேர் சிவகோத்திரம் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இதுக்கு மேலே ஒரு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டால் கஷ்யப கோத்ரஹா அப்படின்னு சொல்லிட்டா எல்லாருக்கும் அதில் அண்டர்ஸ்டுட். ஏன்னா கஷ்யபருடைய சம்பந்தம் இல்லாதவர்கள் யாரும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். கஷ்யப கோத்திரத்தை சேர்ந்தவர்கள்னு சொல்லிட்டா அவளுக்கு அந்த கஷ்யபருடைய சம்பந்தம் இல்லாத சிருஷ்டின்றது கிடையவே கிடையாது. அவருக்கு ஆக்சுவலி பஷ்யகா என்பதாக பேர். பஷ்யகானா எல்லாவற்றையும் பார்ப்பவர், கரெக்டாக பார்க்கிறவர். அந்த கஷ்யபரிடத்தில் உண்டானவைகள் தான் திதி அதிதி. திதி அதிதி 2 மனைவிகள். திதியினுடைய பிள்ளைகள் தைத்தியர்கள் என்னும் அசுரர்கள். அதிதியினுடைய பிள்ளைகள் ஆதித்யர்கள் எனப்படக்கூடிய தேவர்கள். ஆனால் மாற்றாந்தாய் பிள்ளைகள் 2 பேரும். எப்படி இந்த கௌரவர்கள் பாண்டவர்கள் அந்த மாதிரி. கௌரவர்கள் பாண்டவர்களுக்கான அப்பா வெவ்வேறு. ஆனால் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் ஒரே அப்பா 2 அம்மா. தித்தியனிடத்தில் பிள்ளை பிறந்தவர்கள் தைத்தியர்கள், அதித்தியனிடத்தில் பிள்ளைகள் பிறந்தவர்கள் ஆதித்யர்கள். இதெல்லாம் பெரிய கதை. மகாபாரதத்தில் கர்ணபர்வத்தில் இந்த கதைகள்லாம் வருகிறது. கர்ணபர்வம் மட்டும் இல்லை, மகாபாரதத்தில் பல இடங்கள் இது சொல்லப்படுகிறது. எனவே மத்பாவாக இவ எத்தனை பேர் இருக்கட்டும், சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். நம்மளை போல சாமானியர்களுக்கெல்லாம் இங்கே பெருமாளுடைய சங்கல்பம், பெருமாளுடைய திருவுள்ளம் என்ன, பெருமாள் என்ன நினச்சிட்டு இருக்காரு நமக்கெல்லாம் தெரியுமா? நமக்கெல்லாம் அது தெரியுமா? தெரியாது இல்லையா? அப்போ நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இங்கே இருக்கக்கூடிய கால பரியந்தம் சாஸ்திரத்தினால பகவானுடைய திருவுள்ளத்தை தெரிஞ்சுக்கணும். மோட்சத்துக்கு போனால் பிரத்யக்ஷத்தினால பகவானுடைய திருவுள்ளம் தெரியும். இந்த வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். இங்கே இருக்க சாஸ்திரத்தை கொண்டு பரமாத்மாவுடைய திருவுள்ளம், அதாவது எத்தத் பிரியம் ததிக புண்ணியம் அபுண்ணியம் அன்றது. பெருமாளே உனக்கு பிடிக்காதது அப்பிரியம், உனக்கு பிடிச்சது பிரியம், அவ்வளோதான் விஷயம். இதுதான் சாஸ்திரத்துடைய பேராமீட்டர். எது அவனுக்கு திருவுள்ளம் இல்லையோ அது அப்பிரியம், எது அவனுக்கு திருவுள்ளமோ அது பிரியம். அதை இதையும் புரிஞ்சுக்கணும். நம்ம அதை புரிஞ்சுட்டு அது பிரகாரம் நம்ம நடத்தோம்னா சாஸ்திராத்வேபி ஜனார்த்தனம். சாஸ்திரத்தை கொண்டு பரமாத்மாவை அறிகிறோம், பரமாத்மாவுடைய திருவுள்ளத்தை அறிகிறோம். இதே நாம் மோட்சத்துக்கு போயிட்டோம், பரமபதத்துக்கு போயிட்டோம். தர்மபூத ஞானம்னு சொல்லுவோம். நம்முடைய ஞானம் கீழே சொன்ன ஞாபகம் இருக்கா? உயிர் இல்லை, அறிவு. ஆத்மானா சேத்தனம்னா அர்த்தம் அறிவுடையவன், அச்சேத்தனம்னா அர்த்தம் அறிவற்றவன். மனசில் ஓடிட்டே இருக்கணும். இது அந்த அறிவு நமக்கு விகாசமாயிடுறது. இப்போ இந்த அறிவானது மூடப்பட்டிருக்கு. இந்த கேமராவோட மூடிட்டா கையை எடுத்துட்டா இந்த கேமரா எடுத்தால் என்னுடைய மூஞ்சி தெரியல பாருங்க. அந்த மாதிரி அது அறிவு மறைக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஞான விகாசம், ஒரு ரத்னத்தை அழுக்குலேருந்து எடுத்து அந்த ரத்னத்தை அலம்பினோம்னா உடனே அந்த பளிச்சுன்னு பிரகாசிக்கிறது. அந்த மாதிரி ஞான விகாசம் நமக்கு மோட்சத்தை கிடைக்கும்.
அந்த ஞான விகாசம் நமக்கு உண்டாயிடுத்துனா பரமாத்மாவுடைய திருவுள்ளத்தை சாட்சாத்தாரிக்கிறோம். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய மகர்ஷிகள், மனுக்கள், சப்தரிஷிகள் இவர்கள்லாம் மத்பாவாக என் அபிப்பிராயத்தை தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். பிரத்யக்ஷத்தினாலே அவளுக்கு தெரிகிறது. ஏன்னா அவளுடைய ஞானம் பிரம்மாவுடைய மானசபுத்திரர்களாக இருப்பதனால. அப்போ என் அபிப்பிராயமே இவர்களுடைய அபிப்பிராயம். என் அபிப்பிராயத்தை அனுசரித்துத்தான் இவர்கள் செயல்படுகிறார்கள். ஏஷாம் லோகே இமா பிரஜாகா, இவர்களுடைய புத்திரபௌத்திராதி சந்ததிகள் தான் இன்றைக்கி நாம் லோகத்தில் பார்க்குற மொத்த வர்க்கங்களும். அதில் யவனம் லேச்சாதிகளும் அதில் சேர்ந்தவர்கள் தான், சந்தேகமே வேண்டாம். எல்லாரும் அவருடைய சந்ததியினர் தான். ஆனால் ஒவ்வொருத்தருடைய பர்த்தில் ஒவ்வொரு விதமான சில விசேஷங்கள் இருக்குது. அந்த விசேஷங்களுக்கு ஏற்றார் போல அவர்கள் செயல்படுகிறார்கள். மகர்ஷய சப்தபூர்வே சத்வாரோ மனவஸ்ததா மத்பாவா மானசா ஜாதாக ஏஷாம் லோக இமா பிரஜாः. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியன் சொல்கிறத எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. महर्षयः सप्त पूर्वे महर्षयः सप्त पूर्वे चत्वारो मनवस्तथा चत्वारो मनवस्तथा मद्भावा मानसा जाताः मद्भावा मानसा जाताः येषां लोक इमाः प्रजाः येषान् लोक इमाः प्रजाः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். महर्षयः सप्त पूर्वे चत्वारो मनवस्तथा मद्भावा मानसा जाता येषान् लोक इमाः प्रजाः. நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் கிம் தாத வேதாகம சாஸ்திர விஸ்தரைः தீர்ச்சைரணைகைரபி கிம் பிரயோஜனம் யத்யாத்மனோ வாஞ்சசி மோக்ஷ சாதனம் கோவிந்த கோவிந்தேதி ஸ்புடம் வதா என்று நாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமையை விளக்குகிறது இந்த ஸ்லோகத்தில். கிம் தாத்தா, ஏ அப்பனே, வேத ஆகம சாஸ்திர விஸ்தரைஹி, வேதம் ஆகமம் சாஸ்திரங்கள் அதை விஸ்தாரமாக தீர்ச்சைஹி தீர்ச்சங்களினால் அநேகைஹி தீர்ச்சைஹி அநேகமான தீர்ச்சங்களால் கிம் பிரயோஜனம், அதனால் பிரயோஜனம் இல்லை என்று இல்லை. அதுக்கு மேலே ஒரு விஷயத்தை சொல்ல போகிறார். என்ன சொல்ல போகிறார்னா, யத்யாத்மனோ வாஞ்சசி மோக்ஷ சாதனம், மோக்ஷத்துக்கு சாதனமாக உள்ள ஒரு சமாச்சாரம் இருக்கு. அதை யார் விரும்புகிறானோ அவன் என்ன பண்ணணும்னா கோவிந்த கோவிந்தேதி, கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணுமா. ஸ்புடம் வதா, ரொம்ப தெளிவாக சொல்லுப்பா அப்படின்னு சாஸ்திரம் காட்டி கொடுக்கறது. இதில் வேத நிந்தை இல்லை, சாஸ்திர நிந்தை இல்லை, ஆகம நிந்தை இல்லை. அதை காட்டிலும் சுலபமான மோட்ச சாதனம் கோவிந்த கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லியிருந்தாலே போதும் அப்படின்னு சாஸ்திரம் காட்டுறது. கோவிந்தான்னு சொல்கிறதுனால பலவிதமான லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மனோநிலைக்கு வரணும். அப்படிங்கிறதுக்கு தான் ஸ்புடம் வதா, தெளிவாக சொல்லுப்பா, இதனால் பலவிதமான லாபம் கிடைக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. அதனால் கோவிந்தா கோவிந்தாங்கிறதுல லஜ்ஜை இல்லாமல் நல்லா எரிஞ்சு சொல்லணும். சொல்கிறதுனாலேயே பகவானுடைய பிரீத்தி நம்மளுக்கு ஏற்படும். அதனால் இப்போது பகவன் நாம சங்கீர்த்தனத்தை நாம் எல்லாரும் கேட்கலாம். राजस सुकुमार मदनांचा पुतळा, राजस सुकुमार मदनांचा पुतळा, राजस सुकुमार मदनांचा पुतळा, राजस सुकुमार मदनाचा पुतळा, राजस सुकुमार मदनाचा पुतळा, रवी शशिकला लोपलिया, राजस सुकुमार मदनाचा पुतळा, राजस सुकुमार मदनाचा पुतळा, राजस सुकुमार
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த பாராயண ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியினிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देव नारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியினுடைய கிருபை நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களா சாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।